Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 5.2 question number 1. Write the first 6 terms of the sequence whose nth terms are given below and classify them as arithmetic progression, geometric progression, arithmetico-geometric progression, harmonic progression and none of these ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே nth டேர்ம். நான் சப்டிவிஷன் 1 சால்வ் பண்ணுறேன். சொல்யூஷன் இங்கே nth டேர்ம்னா இது tn இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 பவர் n ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஸினாக இருந்ததுன்னா இது எப்படி இருந்தால் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸின் சாட்டிஸ்ஃபைடுனா T1, T2, T3. இங்கே T2 minus T1 is equal to T3 minus T2. இந்த காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா இதை நம்ம ஏபி சொல்லலாம். ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுனாலே இதுக்கான ரெசிப்ரோக்கல்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகும். அது வந்து ஹார்மோனிக் ப்ராக்ரஷன். அண்ட் இங்கே ஜிபியாக இருக்கணும்னா ரேஷியோஸ் இட் இஸ் கால்டு T2 divided by T1 is equal to T3 divided by T2. இது சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு ஜிபி சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அண்ட் அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா இங்கே அரித்மெட்டிக் அண்ட் ஜாமெட்ரிக் ரெண்டு கேஸுமே இதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட் நான் அதாவது n is equal to 1 புட் பண்ணுறேன். அப்போ T1 is equal to 1 divided by 2 power 1 plus 1. We get 1 divided by 2 square which is called 1 divided by 4. ஓகே, நமக்கு ஒவ்வொரு டேர்ம்லேயும் 6 டேர்ம்ஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இங்கே T2 is equal to 1 divided by 2 power 2 plus 1 3. ஸோ we get 8. ஸோ n is equal to 3 ரீப்ளேஸ் பண்ணும்போது T3 is equal to 1 divided by 2 power 4 which is called 1 by 16. and n is equal to 4 ரீப்ளேஸ் பண்ணும்போது T4 is equal to 1 divided by 4 plus 1 5 which is called 1 by 32. ஓகே, and n is equal to 5 replace பண்ணும்போது நமக்கு T5 is equal to 1 divided by 2 power 6 is equal to 1 divided by 64. ஓகே, n is equal to 6 replace பண்ணும்போது T6 is equal to 1 divided by 2 power 7 which is called 1 divided by 128. ஓகே, இப்போது இது ஏபியை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா இங்கே T2 minus T1 is equal to T3 minus T2 இருக்கணும். ஸோ இங்கே T2கான வேல்யூ 1 by 8 minus T1கான வேல்யூ 1 by 4 is equal to T3கான வேல்யூ 1 by 16 minus T2கான வேல்யூ 1 by 8. எனவே இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு இங்கே 8 கிடைக்குது. இது 1 minus 2 is equal to இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா 16, இங்கே 2ஆல் மல்டிபிள் ஆகும். இப்போ 1 மைனஸ் 2. எனிவே இது மைனஸ் 1 by 8 இங்கே மைனஸ் 1 by 16 கிடைக்குது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு. அப்போது இட் இஸ் நாட் ஆன் ஏபின்றது கிளியர். ஸோ நமக்கு இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஜிபி. ஸோ ஜிபி வேணும்னா T2 divided by T1 is equal to T3 divided by T2. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஸோ இங்கே T2கான வேல்யூ 1 by 8 ஹோல் டிவைட் பை T1கான வேல்யூ 1 by 4 is equal to T3 is 1 by 16 whole divided by T2 is 1 by 8. Okay, anyway இப்போ 1 by 8 into reciprocal ஆகும்போது இது 4 by 1 is equal to இது 1 by 16 into இந்த denominator reciprocal ஆகும்போது 8 by 1. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 2 times, இங்கேயும் 2 times. ஸோ 1 by 2 is equal to 1 by 2. நமக்கு ஜிபி கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. therefore காமன் ரேஷியோ are equal. therefore இதிலிருந்து given the nth term is GP. okay, next subdivision 2 n plus 1 into n plus 2 whole divided by n plus 3 into n plus 4. இங்கே ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை Tn அசியூம் பண்ணிக்கிறேன். Tn is equal to n plus 1 into n plus 2
divided by n plus 3 into n plus 4. ஓகே, ஸோ இங்கே 6 டேர்ம்ஸ் கேட்டதுனால நான் ஃபஸ்ட்டு n is equal to 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ t1 is equal to 1 plus 1 2 into 1 plus 2 is 3 divided by இங்கே 1 plus 3 into 1 plus 4 5. ஓகே, ஸோ 2 3s are 6 divided by 15 plus 1 இங்கே 16. ஸோ நம்ம 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இங்கே 3 டைம்ஸ் இங்கே 8 டைம்ஸ். ஸோ 3 by 8. ஓகே, இப்போது n is equal to 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ t2 is equal to 2 plus 1 3 into 2 plus 2 4 whole divided by 1 plus 3 into 2 plus 4 6. Okay, 3 4s are 12 divided by 3 6 are 18, 18 plus 1, sorry, இங்கே 2 ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ 3 6 are 18, 18 plus 2 20. எனிவே 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 6 டைம்ஸ் இங்கே 10 டைம்ஸ், ஆஃப்டர் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 டைம்ஸ் இங்கே 5 டைம்ஸ். ஓகே, ஸோ 3 by 5. நெக்ஸ்ட்டு n is equal to 3 ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே t3 is equal to 3 plus 1 4 into 3 plus 2 5 divided by இங்கே 3 plus 3 into 3 plus 4 7. Okay, so 4 5s are 20 divided by 3 7s are 21, 21 plus 3 24. இப்போ 4 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் இங்கே 6 டைம்ஸ். எனிவே we get 5 by 6. அடுத்து இங்கே நான் n is equal to 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ t4 is equal to 4 plus 1 5, 4 plus 2 6 divided by 4 plus 3 into 4 plus 4 we get 8. Okay, so 5 6 are 30 divided by இங்கே 8 3s are 24 plus 4 28. Okay, so இங்கே இப்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது 15 டைம்ஸ் இங்கே 14 டைம்ஸ். So finally we get 15 by 14 and n is equal to 5 replace பண்ணும்போது இங்கே t5 is equal to 5 plus 1 6, 5 plus 2 7 divided by 5 plus 3 into 5 plus 4 we get 9. Okay, anyway 6 7s are 42 divided by 27 plus 5 32. எனிவே இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது 21 இங்கே 16. ஸோ ஃபைனலி வி கெட் 21 divided by 16 and finally n is equal to 6. t6 is equal to 6 plus 1 7, 6 plus 2 8 divided by 6 plus 3 into இங்கே 6 plus 4 we get 10. Okay, so 7 8s are 56 divided by 30 plus 6 36. Okay, so இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே நமக்கு 28 டைம்ஸ், இங்கே நமக்கு 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 18 டைம்ஸ். ஒன் செகண்ட் மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இங்கே 14 இங்கே 9. ஓகே, ஸோ ஃபைனலி வி கெட் 14 by 9. ஸோ இது ஏபியில் இருக்கா ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஏபியில் இருக்கான்றதை செக் பண்ணிடுறேன். ஸோ t2 minus t1 is equal to t3 minus t2. ஸோ இங்கே t2 is 3 by 5 minus t1 is 3 by 8 is equal to t3 is 5 by 6 minus t2 is 3 by 5. ஓகே, இப்போ இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே 24 minus 15 divided by 40 is equal to 25 minus 30 divided by இங்கே 30. எனிவே இங்கே 24 minus 15 இது 9 by 40 is equal to இங்கே minus, see இங்கே 6 3s are 18. So 25 minus 18 we get plus 7 divided by 30.
ஸோ இது ரெண்டுமே நமக்கு நாட் ஈக்குவல். ஸோ அப்போது இது ஏபி இல்லை. நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ T2 divided by T1 is equal to T3 divided by T2. ஓகே, ஸோ T2க்கான வேல்யூ இஸ் 3/5 ஹோல் divided by T1க்கான வேல்யூ 3/8 is equal to T3க்கான வேல்யூ 5/6 ஹோல் divided by T2க்கான வேல்யூ 3/5. ஸோ அது நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். எனிவே இங்கே ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 3/5 into 8/3 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இங்கே 5/6 into 5/3 ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே 3 will cancel. இந்த 2 டேர்மில் எதுவும் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. எனிவே இங்கே நமக்கு 8/5 இஸ் ஈக்குவல் டு 25 divided by 18. ஸோ இதுவும் நமக்கு ஈக்குவலாக கிடைக்கல. therefore நமக்கு and other one option is none of themனு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏபியும் இல்லை ஜிபியும் இல்லைன்னா it is none. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 3 4 into 1/2 whole power n. சரி, ஃபஸ்ட்டு 6 டேர்ம் கேட்டதுனால நான் n is equal to 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 4 into 1/2 whole power 1. எனிவே இங்கே 1 பவரில் இருக்கிறதுனால நோ மோர் சேஞ்சஸ். ஸோ 4 into 1/2 தான் கிடைக்கும். கேன்சல் பண்ணும்போது 2 times. ஸோ we get 2. n is equal to 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 4 into 1/2 the whole square. இங்கே 4 into 1/2 square is 4. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1. ஓகே, ஸோ n is equal to 3 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 4 into இங்கே 1/2 whole cube. ஸோ 4 into 1/2 cube is 8. ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 times. ஸோ 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு n is equal to 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போது இங்கே 4 into 1/2 whole power 4. see 4 into 2 power 4 is 16. ஸோ கேன்சல் பண்ணும்போது 4 times. ஃபைனலி we get 1/4. n is equal to 5 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 4 into 1/2 whole power 5 is equal to 4 into 1/2 power 5 is 32. 1 times இங்கே 8 times. Okay, so 1/8. and finally n is equal to 6 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ 1/2 whole power 6 is equal to 4 into 1/2 power 6 is 64. anyway we get இங்கே 1 times இங்கே 1 remaining 2 இருக்கும். ஸோ 24. அப்போ 6 times of 24. ஸோ 1/16. ஓகே, சரி இங்கே ஏபியில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ T2 is 1 minus T1 is 2. T3 is 1/2 minus T2 is 1. ஸோ எனிவே இதை சப்ராக்ட் பண்ணால் -1. இங்கே இது ஆஃப், இது -1 போது இது -1/2. எனிவே இது நாட் ஈக்குவல் கிடைச்சிருச்சு. அதனால் இட் இஸ் நாட் அன் ஏபி. இப்போது நான் நெக்ஸ்ட் ஜிபி செக் பண்ணுறேன். ஸோ T2 divided by T1 is equal to T3 divided by T2. ஸோ T2க்கான வேல்யூ 1, T1க்கான வேல்யூ 2, T3க்கான வேல்யூ 1/2, T2க்கான வேல்யூ 1. எனிவே இட்ஸ் நத்திங் பட் 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே ரேஷியோஸ் ஈக்குவலாக கிடைச்சதுனால therefore it is GP. okay, next subdivision 4 -1 whole power n divided by n கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 6 டேர்ம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் வை ஃபஸ்ட் n is equal to 1 புட் பண்ணுறேன். அப்போ -1 whole power 1 divided by 1. எனிவே இது ஆட் பவர், எனக்கு நெகட்டிவில் தான் டேர்ம் கிடைக்கும். ஸோ -1 and n is equal to 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ -1 whole square divided by 2. சி ஈவன் பவர்ன்றதுனால இந்த நெகட்டிவ் டேர்ம் பாசிட்டிவாக மாறிடும். 1/2. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் n is equal to 3 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ -1 whole cube divided by 3 ஆட் பவர். ஸோ வேல்யூ நெகட்டிவில் கிடைக்கும் 1/3. and n is equal to 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். -1 whole power 4 divided by 4 ஈவன் பவர்ன்றதுனால வேல்யூ பாசிட்டிவில் கிடைக்கும் divided by 4. n is equal to 5 ரீப்ளேஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட். ஸோ இங்கே -1 whole power 5 divided by 5. ஸோ இது ஆட் பவர்ன்றதுனால வேல்யூ நெகட்டிவில் கிடைக்கும் -1/5. n is equal to 6 ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஃபைனலாக. ஸோ -1 whole power 6 divided by 6 ஈவன் பவர்ன்றதுனால வேல்யூ பாசிட்டிவ். ஸோ 1/6. ஸோ ஃபஸ்ட் இங்கன்னா
AP செக் பண்ணிடுறேன். ஸோ AP T2 minus T1 is equal to T3 minus T2. ஸோ T2க்கான வேல்யூ 1/2 minus T1க்கான வேல்யூ -1. T3க்கான வேல்யூ -1/3. T2க்கான வேல்யூ -1/2. ஓகே, ஸோ இது 1/2 + 1. இங்கே இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது -2 -3 / 6. எனவே இது எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு இங்கே 2 + 1 3/2ன்னு கிடைக்கும். இங்கே -5/6ன்னு கிடைக்கும். எனவே இது நாட் ஈக்குவல், அதனால் இது ஏபி இல்லை. நெக்ஸ்ட்டு நான் ஜிபி செக் பண்ணுறேன். T2 / T1 is equal to T3 / T2. So T2 is 1/2, T1 is -1, T3 is -1/3, T2 is நமக்கு 1/2. எனவே இது -1/2, இங்கே இது -1/2 into 2/1ன்னு கிடைக்கும். ஸோ 1/3 into 2/1. எனவே -1/2 is equal to -2/3. இதுவும் நமக்கு நாட் ஈக்குவல் கிடைச்சிருச்சு. Therefore இங்கே கொடுத்த -1 whole power n / n is it is none. ஓகே, பிகாஸ் இது ஏபியும் இல்லை, ஜிபி இல்லை, ஹார்மோனிக் ப்ராக்ரஷனும் இல்லை, அண்டு அரித்மெட்டிக்கோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனும் இல்லை. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 5. 2n + 3 / 3n + 4. ஃபஸ்ட்டு 6 டேர்ம் கேட்டதுனால நான் இங்கே n is equal to 1 ரீப்ளேஸ் பண்ணுறேன். எனிவே 2 × 1 2 + 3 / 3 × 1 3 + 4 is equal to 5/7. ஓகே, நெக்ஸ்ட் n is equal to 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 2 2s are 4. ஸோ 4 + 3 / 2 3s are 6 + 4. எனிவே 7/10. ஓகே, நெக்ஸ்ட்டு n is equal to 3 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 3 2s are 6 + 3 / 3 3s are 9 + 4. எனிவே 9/13. ஓகே, சி நெக்ஸ்ட்டு n is equal to 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே 4 ரீப்ளேஸ் பண்ணோன்னா 4 2s are 8 + 3 / 4 3s are 12 + 4. எனிவே இதை ஆட் பண்ணோன்னா 11 / 16. நெக்ஸ்ட் n is equal to 5 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 5 2s are 10. ஸோ 10 + 3 / 5 3s are 15. 15 + 4 we get 13 / 19. And finally n is equal to 6. So 6 2s are 12 + 3 / 6 3s are 18 + 4 we get 15 / 22. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பார்ட் நான் இங்கே ஏபி செக் பண்ணிடுறேன். எனிவே T2 - T1 is equal to T3 - T2. ஸோ T2 is 7/10, T1 is 5/7 is equal to T3 is 9/13, T2 is 7/10. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது இது 49 - 50 / 70 is equal to இது 90 - 7 10s are 70, 7 3s are 21. ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே 91 / இது நமக்கு 130. எனிவே இதை சப்ராக்ட் பண்ணும்போது -1/70. இங்கே ரைட் சைடில் -1/130 which is not equal. ஸோ it is not an AP. நெக்ஸ்ட் பார்ட் நான் ஜிபி செக் பண்ணிடுறேன். ஸோ ஜிபி இஸ் equal to இங்கே நமக்கு T2 / T1 is equal to T3 / T2. So T2 is 7 / 10 whole / T1 is 5 / 7 is equal to T3 is 9 / 13 whole / T2 is 7 / 10. ஓகே, சரி நெக்ஸ்ட்டு இதை நான் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். அப்போ 7 / 10 இன்ட்டு இங்கே இப்போ இது நியூமரேட்டருக்கு பாஸ் ஆகிடும். எனவே நமக்கு இங்கே 7 / 5ன்னு இது சேஞ்ச் ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 9 / 13 இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது 10 / 7 ஆகிடும். ஓகே, சி நெக்ஸ்ட் பார்ட் இங்கே நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. 7 7s are நமக்கு 49 / 10 5s are 50 is equal to இங்கே 90 / 70 + 21 நமக்கு 91. ஸோ எனிவே இதுவும் நமக்கு நாட் ஈக்குவல் தான். therefore it is not GP and not AP போது நமக்கு it is none. ஓகே, நெக்ஸ்ட் 6th question.
இங்கே 2018 கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால நமக்கு ஃபஸ்ட்டு 6 டேர்ம் நான் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். T1, T2, T3, T4, T5 அண்ட் T6 இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எனக்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. எனிவே இது 2018, 2018, 2018, 2018, 2018 அண்ட் 2018 டேர்மே நமக்கு கண்டினியூஸாக 6 டேர்முமே கிடைக்கும். நாட் ஓன்லி 6 டேர்ம், எந்த டேர்ம் வரைக்குமே நமக்கு 2016 தான் கிடைக்கும், சாரி 18 தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 2018 கிடைக்கிறதுனால ஃபஸ்ட் பார்ட் இதை நான் ஏபியாக செக் பண்ணிடுறேன். ஸோ ஏபிக்கு இங்கே நமக்கு T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. எனிவே 2018 மைனஸ் 2018 இஸ் ஈக்குவல் டு 2018 மைனஸ் 2018. சப்ராக்ட் பண்ணும்போது 0 இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு கிடைச்சிருச்சு. எனிவே இங்கே 2018 இட் இஸ் அண்ட் ஏபி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நான் இப்போ ஜிபி சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு செக் பண்ணிடுறேன். ஸோ ஜிபிக்கான கண்டிஷன் T2 divided by T1 is equal to T3 divided by T2. Ratios are equal வரணும். ஓகே, எனவே இங்கே 2018 divided by 2018 is equal to 2018 divided by 2018. எனவே இங்கே நமக்கு கேன்சல் பண்ணும்போது 1 is equal to 1 கிடைக்கும். ஸோ ratios are equal. ஸோ it is a GP. ஓகே, therefore இங்கே கொடுத்த இந்த 2018 is it is an AP and a GP. Okay, next subdivision 7. இங்கே first 6 term நம்ம find பண்ணோம். ஸோ given first நான் TN சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே 3n minus 2 divided by 3 power n minus 1. First n is equal to 1 put பண்ணுறேன். ஸோ T1 is equal to 3 into 1 3 minus 2 divided by 3 power 1 minus 1 we get 0. Okay, so இது 1 by இங்கே anything for 0 is 1, so we get 1. Okay, so next n is equal to 2 replace பண்ணுறேன். அப்போ T2 is equal to இங்கே 3 2s are 6, 6 minus 2 we get 4 divided by இங்கே 3 power 2 minus 1 1. Okay, so 4 by 3. Next n is equal to 3 replace பண்ணுறேன். So T3 is equal to 3 replace பண்ணால் 9 minus 2 7 divided by இங்கே 3 replace பண்ணோம்னா 3 square ஆகிடும். ஸோ 7 divided by 9. ஓகே, நெக்ஸ்ட்டு n is equal to 4 replace பண்ணுறேன். எனிவே T4 is equal to 4 3s are 12, 12 minus 2 we get 10 divided by இங்கே 4 replace பண்ணோன்னா எனக்கு 4 minus 1 we get 3. ஸோ 10 divided by 3 cube 27. ஓகே, n is equal to 5 next replace பண்ணுறேன். ஸோ T5 is equal to 5 3s are 15, 15 minus 2 we get 12 divided by 15 minus 2 we get 13 divided by இங்கே 5 replace பண்ணோன்னா 5 minus 1 4. ஸோ 3 power 4 is equal to இங்கே 13 divided by 3 power 4 27 into 3 times we get 81. Finally n is equal to 6. So T6 is equal to 6 3s are 18, 18 minus 2 we get 16 divided by இங்கே 6 apply பண்ணோன்னா 6 minus 1 5. So 3 power 5. ஓகே, எனிவே இங்கே ஃபஸ்ட்டு இது ஏபியான்னு செக் பண்ணிடுறேன். ஸோ T2 minus T1 is equal to T3 minus T2. So T2 is 4 by 3 minus T1 is 1 is equal to T3 is 7 by 9 minus T2 is 4 by 3. ஓகே, ஸோ அது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 4 minus 3 by 3 is equal to இங்கே 21 minus 36 divided by 27. இது 1 by 3 is equal to இங்கே இதை சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 36ல் 21 சப்ராக்ட் பண்ணோன்னா ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது -15 divided by 27. எனிவே அது பாசிட்டிவ் இது நெகட்டிவ், ஸோ இது ஈக்குவலாக வராது. நெக்ஸ்ட்டு நான் ஜிபி செக் பண்ணிடுறேன். T2 divided by T1 is equal to T3 divided by T2 because இங்கே ratios are ஈக்குவலாக இருக்கணும். எனிவே T2 is 4 by 3, T1 is 1 is equal to T3 is 7 by 9, T2 is 4 by 3. Okay, so 4 by 3 as it is. இங்கே ரைட் சைடில் 7 by 9 into இது ரெசிப்ரோக்கல் ஆகும்போது நமக்கு 3 by 4 இது மாறிடும். ஓகே,
see இங்கே 1 times இங்கே 3 times. Anyway இங்கே left sideல 4 by 3 is equal to இங்கே 7 divided by 3 4s are 12. ஸோ இது நமக்கு ஜிபியாகவும் கிடைக்கல. Anyway observe the value of t1 up to t6th term in denominator. நமக்கு இங்கே எல்லா வேல்யூமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்குது ஒன்லி டினாமினேட்டரில். see இதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணுறேன். எனக்கு இந்த பிளேஸில் 1 by 3 power 0, இந்த பிளேஸில் 4 by 3 0, சாரி 3 power 1, இங்கே 7 by 3 ஸ்கொயர், இங்கே 10 by 3 cube, இங்கே 13 divided by 3 power 4, இங்கே 16 divided by 3 power 5. ஓகே see இப்போது இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலன்னா ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் 1 into 1 by மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஸோ இந்த கான்செப்டில் இதை நான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எனிவே இங்கே இப்போது இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ அப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை காப்பி பண்ணிடுறேன். 1 by 3 power 0, 1 by 3 power 1, 1 by 3 ஸ்கொயர், சாரி இங்கே 4, இங்கே 7, அடுத்து 10 by 3 cube, 13 by 3 power 4, 16 by 3 power 5. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே 1 into 1 by 3 power 0, இட் இஸ் கால்டு ஜஸ்ட் 1 புட் பண்ணாலும் இது கரெக்ட் தான். இங்கே 4 into 1 by 3 power 1, இங்கே 7 into 1 by 3 ஸ்கொயர், இங்கே 10 into 1 by 3 cube, இங்கே 13 into 1 by 3 power 4, இங்கே 16 into 1 by 3 power 5. ஓகே ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா 1 4 7 10 13 and 16 கிடைக்கும். நீங்கள் மல்டிபிள் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1 by 3 power 0, 1 by 3 power 1, 1 by 3 ஸ்கொயர், 1 by 3 cube, 1 by 3 power 4 and 1 by 3 power 5. ஸோ அப் டு பட் ஜஸ்ட் 6 டேர்ம்ஸ்ன்றதுனால நம்ம 6 டேர்ம்ஸோட ஹோல்ட் பண்ணுறோம். பட் இது ஒரு சீக்வன்ஸ், அப்போ கண்டினியூஸாக டேர்ம்ஸ் இருக்கும். ஓகே ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸில் t2 minus t1 நம்ம எடுத்தோம்னா நமக்கு 4 minus 1 we get 3, t3 minus t2 எடுத்தோம்னா 7 minus 4 we get 3. ஸோ இங்கே நமக்கு இது ஏபியாக இருக்குது. ஓகே ஸோ இப்போ இங்கே t2 divided by t1 is equal to t3 divided by t2. So t2 is 1 by 3 power 1 divided by, இது anything power 0 we get 1. Okay, next 1 by 3 square divided by 1 by 3. Anyway in the entire term we get 1 by 3 is equal to 1 by 3 square into இங்க 3 by 1 னு கிடைக்கும். இந்த 3 க்கு இந்த ஸ்கொயர் கேன்சல், finally we get 1 by 3 is equal to 1 by 3. It is GP. ஸோ இங்கே இந்த ஒரே ஒரு சீக்வன்ஸில் AP and GP, these two cases are satisfied. Therefore, it is arithmetico-geometric progression. Okay.